முதல் கொலை நடந்ததே பொறாமையினால். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். காயினுக்கு புத்தி இல்லை. தன் தம்பியினுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்து. அப்ப இவன் என்ன செய்யணும்? ஏன் காணிக்கை தேவன் அங்கீகரிக்கல. அப்ப அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடணும், என் காணிக்கையும் அங்கீகரிக்கப்பட நான் என்ன செய்யணும். சிலருக்கு அந்த புத்தியே கிடையாது. திருந்தணும், மாறணும், தன்னை சரி பண்ணணும், அந்த புத்தி கிடையாது. தான் இருக்கிற பிரகாரமாகவே இருப்பேன், ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் வேணும், கிடைக்காது. இங்கே காயினை பாருங்க, நான் மாறவே மாட்டேன். நான் எனக்கு தேவையில்லாத தான் கொண்டு ஆர்டர் கொடுப்பேன். ஆனாலும் அவர் என்ன செய்யணும்? அதை அங்கீகரிக்கணும். அங்கே தான் வருது பொறாமை. ஏன்னா சாத்தான் உள்ள வந்துட்டான், பொறாமை வந்துடும். தன்னுடைய சகோதரி அண்ணன் எவ்வளவு நாள் கூப்பிட்டுருப்பான்னு தெரியாது, பாசமா கூப்பிட்டுருப்பான். இதுல நீங்க பாருங்க நம்பிக்கை துறவு. ஏன்னா என் அண்ணன் கூப்பிடுறான்னு சொல்லி அந்த தம்பி அண்ணனை நம்பி போறான். அங்க பார்த்தா அவன் என்னை அடிச்சு கொல்றாங்க போது நான் ஒரேடியா உடனே சாவச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகுவேன். சாகும்போது என் மைண்ட்ல என்னெல்லாம் ஓடி இருக்கும் பாருங்க. என் அண்ணன்னு சொல்லி தானே நம்பி வந்தேன், அண்ணன் காரணமே இல்லாம என்னை அடிச்சு கொல்றானேன்னு சொல்லி அந்த சாகும் போது அந்த மனசுல என்னெல்லாம் யோசனை வரும் பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், பொறாமை.